உண்மையை சொன்னோன்னா கவர்மெண்ட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் இந்த மீன்ஸ் ஜனவரிக்கு உங்களுக்கு ஜனவரி 2026ல் பொங்கல் தொகுப்பு கொடுக்க காசு இல்லை கவர்மெண்ட் கிட்ட. அந்த மாதம் உங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்ல, அந்த திட்டம் அது ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். அதுக்கும் காசு கிடையாது. ஆனால் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாமையே ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் முதல்வர் ஐயா அடித்து விடுறாரு. எல்லாத்துக்கும் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோன்னு. இதெல்லாம் தாண்டி இந்த ஒவ்வொரு நாடக நிகழ்ச்சிகள் வேறு நடத்துகிறாங்க. நாடகம்னா தெரியுதா? வைப் வித் ஸ்டாலினா அந்த மாதிரி. அப்புறம் என்னது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அப்புறம் பெண்கள் வெல்லும் என்னமோ, இந்த மாதிரி நாடகங்களை வேற எலெக்ஷன் முடிகிற வர வரைக்கும் இந்த மாதிரி நாடகங்களுக்கே இந்த அரசாங்கம் நிறைய செலவு பண்ணும். அப்போ அந்த நாடகத்துக்கு எங்கே காசுக்கு போவாங்க? இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜியோ போன மாதம் இந்த மாதத்தில் இப்போ மிடில் இந்த மந்தோட மிடில் அவங்க போராடினப்போ பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருச்சு. தங்கம் தென்னரசெல்லாம் போனார், பேசினார், அவர்கள் ஒத்துக்கலை. அதனால் அவங்க திரும்ப அடுத்த மாதம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு அரசாங்கத்தால் எது சாத்தியமோ அதைத்தான் நம்ம செய்யணும்னு சொல்லணும். நாங்கள் வாய்க்க வந்ததெல்லாம் வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அடுத்த எலெக்ஷனுக்கு 2026 எலெக்ஷனுக்கு வாக்குறுதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணுறதுக்கு கனிமொழி அம்மா தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருக்காங்கன்னா, அந்த குழு உண்மையிலுமே இதையெல்லாம் பார்த்துட்டு இப்படி நம்ம போனதுக்கு வாக்குறுதி கொடுத்ததே மக்கள் நீங்கள் என்ன செஞ்சு கழிச்சிங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ரொம்ப கவனமாக நம்ம செய்யணும். செய்யலைன்னா ரொம்ப அசிங்கமாக மாட்டிப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது தான் இங்கே வேதனை.